வனஜா, என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லைங்க, தடுப்பு பண்ணிட்டு இருக்கிறேன். தூக்கி மேலே போட்டோம்னா கொஞ்சம் தணுப்பா இருக்கும். ஒரு செம்பு தண்ணி ஊற்றி விட்டுட்டோம்னா அப்படியே கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். அதனால தான் தடுப்பு பண்ணி மேலே போடலான்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி. இந்த ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், உள்ள எடுத்துட்டு போ. சம்பளம் வாங்கிட்டுருந்தாங்க, குழுக்கு பணம் கொடுக்கணும். அந்த அக்கா 2 3 தடவை சொல்லி விட்டுட்டே இருக்காங்க. அவங்க அடுத்த தடவை வரக்குள்ள குழு பணம் கொடுத்துடலாங்க. சரி, காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், பணம் தரேன், கொண்டு போய் ஃபர்ஸ்ட் அந்த அக்கா குழு கொடுத்துட்டு வந்துரு. சரிங்க. அப்படியே மளிகை ஜாமானும் இந்த மாதம் வாங்கணும். மளிகை ஜாமான் வேறு ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல. அரிசியெல்லாம் எடுக்கணுங்க. குழு கொடுத்தது போக அரிசி இந்த தடவை அளவா எடுத்துக்கலாம், ஏன்னா சம்பளம் கம்மியாக தான் வந்திருக்குது. அவங்க இங்கேயும் விசேஷத்துக்கு போனனால சம்பளம் அளவாக தான் போட்டுருக்காங்க வனஜா, லீவுனால. அதனால இருக்கிறத வச்சு அரிசி எடுத்து இந்த மாதம் எப்படியாவது ஒப்பேத்து அடுத்த மாதம் பார்த்துக்கலாம். சரிங்க. எங்க அடுத்த மாதம் சம்பளம் வாங்கினீங்கன்னா பையனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க. எல்லா பசங்களும் ஓட்டும்போது பின்னாடியே ஓடிட்டே இருக்கான், பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன வனஜா சொல்ற? புரிஞ்சு பேசுறியா புரியாம பேசுறியா? ஊர்பட்ட கடன் இருக்குது, கடனை கட்டி மனுஷனாகணும்னு நினைக்கிறேன். ரவும் பாடுபட்டு பகலும் பாடுபட்டுட்டே தான் இருக்கிறேன். ஆனா ஆடம்பர செலவு பண்ற வழி தான் பார்க்குறேன். இப்போ என்ன ஆடம்பரம் பண்ணிட்டேன்? நீங்கள் கொண்டு வரதை வச்சு தானே நானும் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்குள்ளேயே செலவு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம பசங்க கூட போகும்போது பார்க்க கஷ்டமா இருக்கு நமக்கு. சரி சரி, பார்க்கலாம்.